நல்லம்பள்ளி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் பார்த்து எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. உங்களுடைய எழுச்சி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தர்மபுரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். தர்மபுரியை சுற்றி சுற்றி தான் பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது வந்தாலும் ஒரே பேச்சு தான், தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லை. அந்த தண்ணீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண எனக்கு உங்களுக்கு பணி செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள். மாம்பழம் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை செலுத்தி அந்த தண்ணீர் பிரச்சனைக்கு, குடி தண்ணீர் பிரச்சனைக்கும் விவசாயத்துக்கு வேண்டிய தண்ணீர் பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு காண எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக தர்மபுரியின் மற்றொரு பிரச்சனை, எந்த கிராமத்துக்கு போனாலும் நான் பார்க்கும் தாய்மார்கள் என்னிடம் புலம்புவது, எங்க பசங்களுக்கு வேலை இல்லை, வேலை வேணும், கௌரவமான வேலை வாய்ப்புகளை வழங்க அந்த சிப்காட் தொழிற்பேட்டைக்கு உயிர் கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், அந்த வேலையை நான் உங்களுக்காக செய்து தருகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து அந்த சிப்காட் தொழிற்பேட்டைக்கு உயிர் கொடுத்து நம் பிள்ளைகளுக்கு கௌரவமான வேலையை பெற்றுத்தர எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்களை எல்லாம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது தர்மபுரியின் அடுத்த பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனை மது பழக்கம், போதை பழக்கம். அந்த மது ஒழிப்பு, போதை ஒழிப்பை தமிழ்நாடு முழுக்க அதை செய்துவிட்டு நம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். மாம்பழம் சின்னத்தில் எனக்கு வாய்ப்பளித்து நம் பெண்களின் உரிமையை மீட்கவும் நம் தலைமுறையை காக்கவும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மாங்கனம் சின்னத்தில் நமது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் 108 நாயகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாங்கனம் சின்னத்தில் வாக்கு சேகரித்து பேசுவார். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு வெற்றி கூட்டணியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணி சார்பில் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர். இந்த மாவட்டத்திற்கு கடந்த 20 ஆண்டுகளாக வரை இருந்து உங்களுடைய சுக துக்க காரியங்களில் கலந்து கொண்டு இந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்று பல போராட்டங்கள் செய்து இன்று உங்கள் முன் நின்று இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் ஆட்சி மாற்றம் நடக்கும். அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார்கள். இது நடந்தாக வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர், நல்ல படித்தவர்,
கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்களால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே ஒரு நல்ல வேட்பாளரை கொடுத்திருக்கின்றோம். சௌமியா அன்புமணி அவர்கள். அவரை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து உங்களுடைய மகளாக, உங்களுடைய சகோதரியாக நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து கட்சி, ஜாதி, மதம், இனம் பாராமல் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும். இந்த தொகுதி மட்டுமல்ல, இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். இந்த கொடுங்கோல் திமுக, சாராயம் விற்கின்ற திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, ஊழல் செய்கின்ற திமுக, பெண்களை மானபங்கம் செய்கின்ற திமுக, குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்கின்ற திமுகவை விரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். அதற்கு நல்ல வேட்பாளர், படித்தவர், முனைவர் பட்டம் படித்தவர், ஐநா சபைக்கு சென்று பெண்களின் பாதுகாப்பிற்காக பேசுவது மட்டுமல்ல, போராடியவர், பசுமை தாயகத்தின் தலைவராக தமிழ்நாடு முழுவதும் சென்று சுற்றுச்சூழலை பாதுகாத்து நீர் மேலாண்மை பற்றி பேசி, முக்கியமாக பெண்கள், பெண் குழந்தைகள், உங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க இந்த நின்று கொண்டிருக்கின்ற சௌமியா அன்புமணி அவர்களை எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும். இந்தியாவுக்கு விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 80 ஆண்டுகளில் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியிலே ஒரே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்தது கிடையாது. அதனால் கேட்கின்றேன், இந்த முறை நிச்சயமாக தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும். இதுதான் பெண்களுக்கு இது பெருமை, பெண்களுக்கு எல்லாம் இது பெருமை. இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளருமான மரியாதைக்குரிய திரு SP வெங்கடேஸ்வரன் அவர்கள் மிக சிறந்த முறையிலே 5 ஆண்டு காலம் இந்த தொகுதியில் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர், மிக சிறந்த சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்திற்குள்ளேயும் வெளியும் மிக சிறந்த முறையிலே செயல்பட்டவர். ஆனால் அரசியல் சூழல் காரணமாக அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்க முடியாத ஒரு சூழல். ஆயினும் அவரும் சௌமியா அன்புமணி அவர்களும் நம்முடைய அத்துணை கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்ல, என் உயிரினும் மேலான என் தம்பிகளும், என் தங்கைகளும், என் சகோதரிகளும், என் தாய்மார்களும், அண்ணன்மார்கள், விவசாய பெருமக்கள், நெசவாள பெருமக்கள், வியாபார பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து நாம் எல்லோரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சண்முகம் அவர்களும், சின்னசாமி அவர்களும், காமராஜ் அவர்கள், ஒன்றிய செயலாளர்கள் முருகன், அன்பு கார்த்திக், OK கிருஷ்ணமூர்த்தி, அறிவு, ராஜீவ் காந்தி, சிவலிங்கம், வடிவேலன், வெங்கடேசன், பிரபாகரன் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மரியாதைக்குரிய திரு சிவபிரகாசம் அவர்கள், பாரதிய கட்சியின் சரவண அவர்கள், மணிகண்டன் அவர்கள், தடங்கம் சக்தி அவர்கள், அமமுகவின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு DK அவர்கள், PT கணேசன் அவர்கள், மற்றும் புதிய நீதி கட்சியின் சார்பில் வருகை தந்திருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் புரட்சி பாரதத்தின் சார்பில் அத்துணை நிர்வாகிகளுக்கும், நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள், OK குமார் அவர்கள், மனோகரன் அவர்கள், மாது அவர்கள், தாமரை செல்வன் அவர்கள், செந்தில் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், குப்பன் அவர்கள், வளர்மதி அவர்கள், முருகன், மாதவராஜ், தங்குதுரை, முத்துவேல், வையாபுரி, ரத்னம், உத்தரகுமாரி, ராஜா, தவமணி, தமிழ்ச்செல்வன் மற்றும் மீளை நாட்டு மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம், மக்கள் ராஜ்யம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். பெண்களை பாதுகாப்போம்,
ஊழலை ஒழிப்போம், விவசாயிகளை மேம்படுத்துவோம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸ் பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கிய தேர்தல். நமக்கு என்று சொன்னால் இது தர்மபுரி தொகுதிக்கு மட்டுமல்ல, தர்மபுரி மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான தேர்தல். 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக விரட்டி அடிக்க வேண்டும், அகற்ற வேண்டும். ஊழல் ஆட்சியை விரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். காலத்தின் கட்டாயம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1/2 மணி நேரத்திற்கு முன்பு இதே பகுதியிலே, தடங்கம் பகுதியிலே தேர்தல் பரப்புரையை பிரச்சாரம் செய்தார்கள். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க தமிழ் படம் அந்த நாட்கள் பாத்தீங்களா? பாக்யராஜ் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல பாக்யராஜ் சுண்டல் விற்பார். எப்படி சுண்டல் விற்பார்னா, முஸ்லிம் தெருவுக்கு போனா முஸ்லிம் மாதிரி வேஷம் போட்டுப்பார், குல்லா தொப்பி போட்டுப்பார். கிறிஸ்துவ தெருவுக்கு போனா கிறிஸ்துவர் மாதிரி ஒரு வேஷம் போட்டுன்னு கிராஸ போட்டுன்னு போவார். இந்து தெருவுக்கு போனா இந்து போட்டு பட்ட நாமம் போட்டுக்கிட்டு இந்து தெருவில் போய் சுண்டல் விற்பார். அதே போலதான் நம் முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் தர்மபுரி மாவட்டத்துக்கு வந்தா வன்னியர்களை பத்தி பேசுவார், விழுப்புரம் மாவட்டத்துக்கு பண்ணா வன்னியர்களை பத்தி பேசுவார், கோயம்புத்தூருக்கு போனா தீரன் சின்னமலை பத்தி பேசுவார், மதுரைக்கு போனா நம்முடைய முத்துராமலிங்க தேவர் பத்தி பேசுவார், ராமநாதபுரம் போனா இமானுவேல் சேகரனை பத்தி பேசுவார். இப்படி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அந்த பிரச்சனை அவருக்கு வரும். மற்ற நேரத்தில் இந்த மக்களையோ இந்த மக்களிடம் இங்க செய்கின்ற பிரச்சனைகள் பத்தி எதுவுமே பேச மாட்டார். அவருக்கு அந்த செலக்டிவ் அம்னீஷியா, இந்த தேர்தல் அம்னீஷியா, பழசெல்லாம் மறந்துடுவார். தேர்தல் வந்ததுன்னா பேசுவார். இதுதான் திமுகவுடைய பழக்கம், திமுக டிஎன்ஏல இருக்கு. நான் சொல்லுகின்ற ஒன்று கேட்கின்றேன், ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியில ஏதாவது ஒரு சாதனையை சொல்லி நீங்கள் வாக்கு கேட்டீங்களா? அது எல்லாத்தையும் விட்டுட்டார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு காலம் முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் நேரத்தில் விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு புதிய நீர் திட்டம் நிறைவேற்றீங்களா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு புதிய மாவட்டத்தை தொடங்கினீங்களா? தமிழ்நாட்டில் புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்கினீங்களா? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை நீங்க உருவாக்கினீங்களா? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வேளாண் கல்லூரி தொடங்கினீங்களா? எதுவுமே கிடையாது. ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்கறதெல்லாம், அதாவது ஒரு முதலமைச்சர் மக்களை உங்களை பார்த்துட்டு ஓட்டு கேட்டா என்ன கேட்கணும்? நான் 5 ஆண்டு காலத்தில் ஒரு சாதனைகள் செய்ய, அதெல்லாம் இல்ல. என்னை பத்தி பேசணும், நம்ம கட்சியை பத்தி பேசணும், இந்த துரோகிகளை பத்தி பேசணும். இதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்தது. அவர் ரத்தத்திலே இருக்கு. அதுல என்ன எனக்கு வேடிக்கை என்னன்னா, சொல்றாரு இப்ப இந்த கூட்டத்தில் சொல்றாரு, ஐயா மருத்துவர் ஐயாவுடைய வலதுகரம் ஜி.கே. மணியா, ஜி.கே. மணியுடைய மகனுக்கு பெண்ணாகரத்தில் காங்கிரஸ்ல கை சின்னம். அதாவது ஜி.கே. மணி ஐயாவுடைய வலதுகரம் இல்ல, ஜி.கே. மணி ஸ்டாலினுடைய வலதுகரம், தமிழ்குமர உதயநிதி ஸ்டாலினுடைய வலதுகரம். துரோகிங்க 2 பேரும். இந்த துரோகிகளுக்காக அங்க இருந்து வந்து இவர் ஓட்டு கேட்கிறாராம். ஆனா இருக்குது. நான் அதை பத்தி நான் உள்ள போய் நாளைக்கு வச்சுக்கிறேன். பெண்ணாகரத்துக்கு போறேன். நான் இன்னைக்கு நம்ம தொகுதியை பத்தி பேசுவோம், தர்மபுரி பத்தி பேசுவோம். 2014 நீங்கள் எல்லோரும் என் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை நியமனம் செய்து 5 ஆண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றினேன். நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேர்வு செய்த நேரத்திலே என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இந்த பகுதி மக்கள், இந்த மாவட்டத்தின் மக்கள், நீங்க எந்த கட்சியில இருந்திருக்கு, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம் இல்லை. எனக்கு வேண்டியது இந்த தர்மபுரி மாவட்டம் முன்னேற வேண்டும். இங்க இருக்கின்ற மக்கள் சுயநலத்தோடு மான மரியாதையோடு வாழ வேண்டும். ஆனால் இந்த மக்களை தொடர்ந்து புறக்கணிக்கின்ற திமுக, அதுவும் குறிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மக்களை பற்றி பிடிக்கவே பிடிக்காது. தருமபுரி மக்கள் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 5, திமுக 0. இந்த தொகுதி, இந்த மாவட்டத்தில் எனக்கு ஒரு ஆசை இருக்குடா தம்பிங்களா, எனக்கு ஒரு ஆசை என்னன்னா,
இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 5 தொகுதியிலும் டெபாசிட்டை இழக்கணும். முடியுமா? முடியுமா? அவ்வளவுதான். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. எதை வச்சு ஓட்டு கேட்கறாங்க நீங்க திமுக? 5 ஆண்டு காலம் தருமபுரி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு துரும கிள்ளி போட்டாங்களா? நம்ம கேட்கிறோமே, என்ன கேட்டோம்? ஒகேனக்கல் தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றுங்க. இதானே நம்ம கேட்கிறோம். இதானே உங்களுக்கு எல்லாம் வேணும். இந்த ஒரு திட்டம், நான் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் தான் இந்த திட்டத்தை அறிவிச்சோம். இந்த திட்டம் என்ன? நம்ம ஊர்ல நம்ம மாவட்டத்தில் போற காவிரி தண்ணிய நீரேற்று மூலமா கொண்டு வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஏரி, குளம், கண்மாய், குட்டையில நிரப்புனா உங்க வீட்டுல, உங்க கிணத்துல, உங்க நிலத்துல இருக்கிற கிணறும் போரும் தண்ணி வரும். இதனால உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீரும், விவசாய பிரச்சனை தீரும், வாழ்வாதாரம் பெருகும், பொருளாதாரம் முன்னேறும். 3 லட்சம் இளைஞர்கள் வேற மாநிலத்துக்கு குழப்ப தேடி போயிருக்கிறான். ஏன்னா இங்க உங்களால வேலை கொடுக்க முடியல. 3 லட்சம் இளைஞர்கள், நினைச்சு பாருங்க. வேலை இல்ல, வாழ்வாதாரம் இல்ல. எங்க போறான்? பெங்களூர்ல போய் குப்பைய பொறுக்கிறான், ஒரிசால போய் கல்லு உடைக்கிறான், திருப்பூர்ல போய் பனியன் கம்பெனில இருக்கிறான், கேரளால போய் ஹோட்டல்ல வேலை செய்யறான், ராமநாதபுரத்துல போய் கொத்தனார் வேலை செய்யறான். ஆனா எல்லாமே இங்க நிலம் வச்சிருக்கிறான். 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர், 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறான். அந்த நிலத்துல தண்ணி இல்ல. ஆனா தண்ணி இருக்கு. எங்க? 50 கிலோமீட்டர். அவ்வளவு. இங்க இருந்து 50 கிலோமீட்டர்ல போனா காவிரி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆறு காவிரி. ஒரு ஆண்டுக்கு 150 டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா போயிட்டு இருக்கு. நம்ம கேட்கறது என்ன? 3 டிஎம்சி. 150 டிஎம்சில வெறும் 3 டிஎம்சி நீரேற்று மூலமா கொண்டு வந்து அந்த பெண்ணாரம் பகுதியில் மடம் இருக்கு, மடம் ஏரியில நிரப்புனா கிரேடியன்ட் மூலமா அத்தனை ஏரி, புதுக்கலை ஏரியிலிருந்து அத்தனை ஏரிகளும் இங்க நிரம்பும். தடங்கம் ஏரியிலிருந்து தர்மபுரி ஏரியிலிருந்து பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் அந்த தண்ணி, காவிரி தண்ணி அத்தனை ஏரியில நிரம்பிச்சுனா உங்க வீட்டுல, உங்க தோட்டத்துல, உங்க வயல்ல, போர்ல, கிணத்துல தண்ணி கிடைக்கையா? இதாயா எங்களுக்கு வேணும்? இதாயா திட்டம்? இதுக்கு எவ்வளவுயா செலவாகும்? ஒரு 700 கோடி செலவாகுமா? அரசாங்கத்துக்கு 4.5 லட்சம் கோடி போடுற பட்ஜெட் போடுற தமிழக அரசுக்கு இங்க ஒரு 700 கோடி இந்த மக்களுக்காக செலவு பண்ண முடியாதா? இந்த மக்கள் மான மரியாதையுடன் வாழ செலவு பண்ண முடியாதா? ஆனா மனசு இல்ல ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்ல. அவருக்கு என்னன்னா உங்க ஓட்டு மட்டும் வேணும், உங்க ஓட்டு மட்டும் வேணும். நீங்க எல்லாம் முன்னேறக்கூடாது, அடிமையா இருக்கணும். ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, அப்படியே இருக்கணும், ஓட்டு போடணும், குடிக்கணும். அது தருமபுரினா இன்னும் அதிகமா குடிக்கணும்னு ஸ்டாலினுடைய ஆசை. கடந்த ஆண்டு தருமபுரி மாவட்டத்தின் மக்கள் நீங்க எவ்வளவு தெரியுமா டாஸ்மார்க் நன்கொடை கொடுத்திருக்கீங்க? எவ்வளவு தெரியுமாமா? டாஸ்மார்க் கொடுத்திருக்காங்க காசு 3000 கோடி. ஒரே வருஷம் 5 வருஷத்துல 15000 கோடி. தர்மபுரி மாவட்டத்தில் உங்கள் பணம், உங்க பீரோல இருக்கிற பணம், நீங்க மான மரியாதை வாழ்கின்ற அந்த பணம் எங்க போச்சு? பலா போன திமுக ஆட்சி 15000 கோடி. அதுல ஒரு 700 கோடி நீங்க குடிக்கிறதுக்கோ, இந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்கிறதுக்கோ, விவசாயத்திற்கோ கொடுக்க முடியாதா ஸ்டாலினால? கொடுக்க மாட்டார். அவர் கொடுத்தா அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு வந்தார்கள். இங்கு வந்து ஒரு அறிவிப்பு என்ன? நாங்கள் ஆட்சி வந்தவுடன் ஒகேனக்கல் தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஸ்டாலின் வந்தாரு, அது சொல்ல வேண்டியதுதானே? பக்கத்துல கூட்டம் போட்டாரு, ஏன் அதெல்லாம் ஞாபகம் வராது அவருக்கு? அதெல்லாம் தெரியாது, அது ஞாபகம் வராது. ஆனால் தருமபுரி மாவட்ட மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் நான் தருகின்றேன். இந்த அன்புமணி ராமதாஸ் உறுதியாக
ஒகேனக்கல் தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவேன், உறுதியாக நிறைவேற்றுவேன் என்ற உறுதி உங்களுக்கு நான் தருகின்றேன். காரணம், இது அதிமுக ஆட்சி அடுத்த மாதம் தமிழ்நாட்டில் வரும். நம் கூட்டணி தைரியமாக நான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்று என் மக்களுக்கு நீங்கள் இந்த திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று உறுதி நிச்சயமாக நடக்கும். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், எத்தனை போராட்டம் நான் பண்ணேன். 3 நாள் நடைபயணம் எங்க பில்லிகுண்டில இருந்து பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் நடந்து போனேன். நல்லம்பள்ளி இதே இடத்துல தான் நான் பேசினேன், துண்டு பிரசுரம் கொடுத்தேன், 10 லட்சம் கையெழுத்து வாங்கி பெற்றேன், 50,000 விவசாயிகள் வச்சு மாபெரும் போராட்டத்தை நடத்தினேன். நீங்க எல்லோரும் ஆதரவளித்து கடையடைப்பு நடத்தினீர்கள். தருமபுரி மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு. நீங்க எல்லாம் கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்கல. ஆம், அன்புமணி சொல்லுகின்ற திட்டம் நியாயமானது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு தருமபுரியில் உள்ள அத்துணை பேரும் ஆதரவு கொடுத்தீர்கள். ஆனா அது காதல போவே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் காதல போகுமா? காது கேட்க இதெல்லாம். அதாவது அடுத்தது பக்கத்துல சிப்காட். இந்த சிப்காட் தர்மபுரியில சிப்காட் வரும், தர்மபுரி சிப்காட் வரும் எனக்கு கேட்டு அழுத்து போச்சு. எங்கப்பா அந்த கல் எங்கப்பா? இதுதான் சிப்காட்ல நான் கண்டுபிடிச்ச கல்லு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் சிப்காட்டை நாங்கள் தொடங்கி விட்டோம், அவரே 5 முறை அழிச்சிட்டார். அங்க ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஒருத்தருக்கு வேலை கிடைச்சதா? ஏதாவது ஒண்ணுமே கிடையாது. இது ஏமாத்து வேலை. அதாவது எப்படி இதை செஞ்சிருக்கணும்னா, இங்க தொழிற்சாலை இல்ல, நிலம் கொடுத்து 1200 ஏக்கர் நிலம் அரசு நிலம் இருக்காங்க, இன்னொரு 550 ஏக்கர் தான் தனியார் நிலம். அது பேசி அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதுக்கு 20 ஆண்டு காலமாக நம்ம போராடிட்டு வரோம். இப்ப 5 ஆண்டு காலம் எத்தனையோ முறை கேட்டோம், சிப்காட் சிப்காட் சிப்காட். என்னையா சிப்காட்? சௌமியா அன்புமணி இங்கே வெற்றி பெற்றவுடன் உறுதியாக இந்த சிப்காட்டிலே, நல்லம்பள்ளியில் உள்ள சிப்காட்டிலே தொழிற்சாலைகள் வரும். இங்க இருக்கின்ற உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு அங்கே வேலை கிடைக்கும். இதே ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உறுதி கொடுத்தார். என்ன? திமுக வெற்றி பெற்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் தருகின்ற சட்டம் கொண்டு வருவோம் என்று ஒரு 420 ஏமாற்று வேலையை அறிவித்தார் ஸ்டாலின் அவர்கள். 5 ஆண்டு காலம் ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாங்களா? இல்லையே, இல்லையே. எல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். அதனால்தான் கேட்கின்றேன், ஒரு மாற்றம் வர வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், இவர் தேர்தலில் இவர் செய்த சாதனை பற்றி ஓட்டு கேட்கணும், அது எடுபடல. அடுத்தது என்ன பண்ணிட்டார் ஸ்டாலின் அவர்கள்? ஐயோ பிஜேபி வந்துரும், ஐயோ பிஜேபி வந்துரும் பூச்சாண்டி காமிச்சார். அதுவும் எடுபடல. நான் சொன்ன ஸ்டாலின் அவர்களே, நடக்கிறது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க இன்னும் நாடாளுமன்ற தேர்தலே இருக்கிறீங்க. வாங்க, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் தான் உங்களுக்கும் மோடி அவர்களுக்கும் போட்டி. இப்போ சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் போட்டி. இது வாங்க சொன்ன அதை பேசுறது நிறுத்திட்டார். அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிநபர் விமர்சனம். அவர் இப்படி இருந்தாரு, அப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு. ஏன் உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? உங்க குடும்பத்தை பத்தி தெரியாதா? முதல் குடும்பத்தை பத்தி தெரியாதா? எங்களுக்கு பேச தெரியாதா? நாங்களும் பேசுவோம், ஆனா அந்த அளவுக்கு அநாகரிகமாக உங்களை மாதிரிலாம் நாங்க இருக்க மாட்டோம். உங்களை மாதிரி இருக்க மாட்டோம். இப்ப அதுவும் நிறுத்திட்டார். இப்ப கடைசியா எதை பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள்? எது? 8000 ரூபாய் கூப்பன். 8000 ரூபாய் கூப்பன். அதாவது எவ்வளவு தரங்கட்டு போச்சு தெரியுமா திமுக? 5 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியை பத்தி ஓட்டு கேட்கல. 5 ஆண்டு காலம் விவசாய பிரச்சனை பத்தி ஓட்டு கேட்கல. 5 ஆண்டு காலம் அவங்க கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி பத்தி ஓட்டு கேட்கல. 5 ஆண்டு காலம் அவங்க தேர்தல் அறிக்கையை பத்தி ஓட்டு கேட்கல.
5 ஆண்டு காலம் அவங்க திராவிட ஒண்ணு இல்லாத அந்த பழைய அம்பாசிடர் கார்டு மாடல் பத்தி ஓட்டு கேட்கல. எதை வச்சு ஓட்டு கேட்கறாங்க? 8000 ரூபாய் கூப்பன். இதை விட ஒரு மானங்கட்டத்தனம் எதா இருக்குமா? ஏமா ஏமாற போறீங்க? அந்த 8000 ரூபாய் கூப்பன் வெறும் பேப்பர், வெறும் காகிதம், டோக்கன் சொல்றோம். அதுல இப்ப போலி கூப்பன், சும்மா அவங்க கொடுக்கறது போலியான ஒரு பேப்பர் எடுத்து 8000 ரூபாய் கூப்பன், நீங்க ஏதாவது போய் வாங்கிட்டீங்க. ஏன் அதுக்கு பேசாம நீங்க 8000 ரூபாய் டாஸ்மாக் கூப்பன் கொடுத்துட்டு போங்க. இன்னும் ஓஹோன்னு ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு. எதுக்கு நீங்க மக்களை ஏமாத்துறீங்க? பெண்களை என்ன ஏமாத்துறீங்க? 5 ஆண்டு காலம் பெண்கள் முன்னேற்றத்துக்காக நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? எதுவுமே இல்லையே. 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்து ஏமாந்து கூட திருச்சியில ஒரு பட்டியலினத்தை சார்ந்த பெண், அந்த பெண்ணுக்கு நான் திமுக காரன், நான் உங்களுக்கு கூப்பன் கொடுக்க மாட்டேன், ஏன்னா பட்டியலினத்தை சார்ந்தது. எவ்வளவு ஒரு மோசடி. அந்த பெண் இன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டாங்க. எதுக்கு? அந்த கூப்பன் கொடுக்கலன்னு. அது எந்த கூப்பன்? போலி கூப்பன். ஏமாறாதீங்க. 8000 ரூபாய் அந்த போலி கூப்பன். நீங்க அந்த கூப்பன் உங்களுக்கு கிடைக்கணும்னாமா திமுக கட்சிக்காரன் 3000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். சும்மா கொடுக்க மாட்டான். அப்படி கொடுத்தாலும் அந்த கூப்பனை திமுக கட்சிக்காரன் தான் கொடுப்பான், திமுக குடும்பத்துக்கு தான் கொடுப்பான், உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10,000 ரூபாய் பணத்தை உங்க வங்கி கணக்குல உங்க பேர்ல நான் போடுறேன்னு சொல்லியிருக்கிறார் எடப்பாடி. 8000 ரூபாய் கூப்பன் பேப்பர் பெருசா, 10,000 ரூபாய் பணம் பெருசா? நீங்க ஏதாவது அதான் சொல்றேன். அடுத்தது இப்போ எதுவும் எடுப்படல திமுகவுக்கு. அடுத்து என்ன சொல்லுவாங்க? 8000 ரூபாய் டாஸ்மாக் கூப்பன் கொடுக்கிறோம், திமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. அடுத்து அதான் நடக்குது. 10 ரூபாய் பாலாஜியா ஏன்பா எல்லாம் முடிஞ்சு போன. என்னோட முக்கியமா நான் சொல்றது, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். இது முக்கியமானது. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லமா தமிழ்நாட்டில். அதுக்காகத்தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி இங்கு வெற்றி பெற்றாக வேண்டும். ஒரு பெண் வேட்பாளர் நினைச்சு பாருங்க, சட்டமன்றத்துக்குள்ளே அங்கே சென்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி சட்டமன்றத்திற்குள்ளே பேசுகின்ற ஒரு தைரியமான ஒரு வேட்பாளர் உங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கின்றோம். வேற யாரும் பேச மாட்டாங்க. போன மாசமா பக்கத்துல கிருஷ்ணகிரி மாவட்டம், அதுல ஒரு 2.5 வயசு குழந்தை காணோம். 2.5 வயசு குழந்தை காணோம். அப்பா அம்மா தேடுறாங்க. ஒரு நாள் முழுதும் காணோம். கடைசியில் அடுத்த நாள் அந்த குழந்தைய பிணமா கண்டுபிடிச்சாங்க. காவல்துறையில விசாரணை பண்ணாங்க. அந்த குழந்தைய ஒரு மனித மிருகம், ஒரு கொடூர போதையில கெடுத்து கொலை பண்ணிட்டான். 2.5 வயசு குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிட்டான் ஒரு மிருகம். அவன் யாருன்னு பார்த்தா திமுக கட்சியில கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் சங்க பொறுப்பாளர். போன மாசம் மதுராந்தகத்துல, மேல்மருவத்தூர் பக்கத்துல மதுராந்தகத்துல 14 வயசு குழந்தைய காணும். அந்த குழந்தைய 2 மனித மிருகம் போதையில கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். போன மாசம் தூத்துக்குடியில விளாத்திக்குடம் பகுதியில 12வது படிச்ச ஒரு பெண் பரீட்சை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருது. சாயங்காலம் பின்னாடி போச்சு, காணோம். ஒரு நாள் காணோம். தேடி தேடி பார்த்தாங்க அப்பா அம்மா. அடுத்த நாள் பக்கத்து காட்டுல போனமா கிடந்தது. என்னன்னு பார்த்தா ஒரு மனித மிருகம் போதையில கெடுத்து அந்த குழந்தை கழுத்தார்த்து கொலை பண்ணிட்டான். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி, சென்னை பக்கத்துல கும்மிடிப்பூண்டி ஆரப்பாக்கம் என்ற கிராமம், 8 வயசு குழந்தைமா, பிஞ்சு குழந்தைமா, பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்கு. 3 மணி நேரம் காணோம். தேடுறாங்க அப்பா அம்மா, ஐயோ என் குழந்தை எங்கன்னு. 3 மணி நேரம் கழிச்சு ஒரு புதர்ல இருந்து அந்த குழந்தை அழுதுகிட்டு வருது. அது பார்த்தா மூஞ்சிலெல்லாம் கீறி வச்சிருக்கிறான், மார்ல கீறி வச்சிருக்கிறான். ஒரு மனித மிருகம் கொடூர போதையில அந்த பிஞ்சு குழந்தை 8 வயசு குழந்தைய கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். இதுதாமா திமுக ஆட்சி? இதுதாமா திமுக ஆட்சி? நாளைக்கு உங்க குழந்தைக்கு இது நடக்காது என்ன உத்தரவாதம்?
அதனால்தான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரே உத்தரவாதம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். அப்போதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சௌமியா அன்புமணி தர்மபுரியிலே வெற்றி பெற்றாக வேண்டும். அப்போதுதான் உங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆட்சி நம்ம பார்த்தோம். அண்ணா அவர்கள் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. இவ்வளவு ஆட்சி காலத்துல ஒரே ஒரு குழந்தை கூட இது போன்ற பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது. ஆனால் இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியில, பெண்களை மதிக்க தெரியாத திமுக ஆட்சியில, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத திமுக ஆட்சியில அன்றாடம் குழந்தைகள், பெண் பிள்ளைகள், பெண்களுக்கு மானபங்கம் செய்து அண்ணா யூனிவர்சிட்டியில கெடுத்தாங்க. கோயம்புத்தூர் அமைச்சர் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் கெடுத்தாங்க பெண்களை. நாங்குநேரியில கெடுத்தாங்க. தஞ்சாவூர்ல எல்லா ஊர்லயும் பார்த்தா பெண்கள். இன்னைக்கு பார்த்தா பொன்னேரியில இன்னைக்கு காலையில ஒரு பெண் வீட்டுல இருக்கு. வீட்டுல போய் 2 பேர் சாராயம் குடிச்சிட்டு போதை மாத்திரை வாங்கிட்டு போட்டுட்டு அந்த பெண்ணை வெட்டுறான் கத்தியால. அதனால நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள பெண்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். 3 மகள்களுக்கு தந்தையாக நான் கேட்கின்றேன். உங்களை நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் திமுகவை புறக்கணியுங்கள். எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளோட எதிர்காலத்தை கருதி. திமுக வரமாட்டாங்க. தப்பி தவறி வந்தாங்க, உங்க பேர பசங்களை மறந்துடுங்க. ஏன்னா போதைனா கஞ்சா மட்டும் இல்ல, காக்கைன், ஹெராயின், அபின், மெத்தைலாம்பிட்டமின், ஃபென்டனைல், எல்எஸ்டி போன்ற வெள்ளக்கார என்னென்ன போதை பழக்கம் பயன்படுத்துறானோ அத்தனையும் சாதாரண கிராமங்கள், குக்கிராமங்கள், தெரு தெருவா வித்துட்டு இருக்கிறாங்க திமுக கட்சிக்காரங்க. இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். கடந்த ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினார். மறக்க முடியாது. அதே வேளையிலே அதை கெடுத்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதை கெடுத்தது துரோகி திமுக. கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை கெடுத்தது ஸ்டாலின் அவர்கள். இதை மறக்க முடியாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 4 ஆண்டுகளாகின்றன. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு வழங்கலாம், எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. 4 ஆண்டு காலமாக இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, இந்த சமூகத்திற்கு நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் துரோகி, திமுக துரோகி. இது நீங்க மறக்க கூடாது, மறக்காதீர்கள். இது சமூக நீதி பிரச்சனை. அதே போன்று பட்டியலின மக்களுக்கும் வன்னியர் மக்கள் 2 பேரும் அடிச்சுக்கணும், மோதணும், அதுல குளிர் காயணும் திமுக. காலகாலமா பண்றது. இதுல திமுக PhD படிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இனி அதை எடுபட போறது கிடையாது. எங்களுக்கு வேண்டியது வளர்ச்சி. அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் எல்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், மான மரியாதையுடன் வாழணும், சுயமரியாதையுடன் வாழணும். இதுதான் சமூக நீதி. இங்க அரிசி கட்டு போகப்படுதா? அதெல்லாம் இல்ல, வேண்டாம். இதை உறுதிப்படுத்துகின்ற வகைதான் இந்த கூட்டணியிலே நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். நம் கூட்டணி வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணி உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சி வர இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல, அடுத்த மாசத்துல இருந்து எல்லாம் ஜெயிலுக்கு போக போறாங்க. திமுகவில் எல்லாம் கொள்ளடிச்சு கேட்கின்றேன். கடைசியாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை நாங்கள் கொடுத்தோம். சௌமியா அன்புமணியை கொடுத்தோம். நல்ல ஒரு வேட்பாளர். அதனால ஆனாலும் ஒரு தகுதி இல்லாதவரை தருமபுரி மாவட்ட மக்கள் தேர்வு செய்தீர்கள். இப்ப திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன ஒரு துரும்ப, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தானே. நான் மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டத்தை கொண்டு வந்தேன். அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தேன்.
19 முறை அமைச்சர்களை நான் சந்தித்து அதிகாரிகளை சந்தித்து எவ்வளவு சிரமப்பட்டு இந்த பகுதிக்கு இந்த மாவட்ட முன்னேற்றத்திற்கு தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் உங்களுடைய 80 ஆண்டு கனவை நான் நிறைவேற்றினேன். தொப்பூர் கணவாய் திட்டம் எவ்வளவு விபத்துக்கள், சாலை விபத்துக்கள். வெங்கடேசன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் நான் நேரடி அழைத்து சென்று நம்ம நிதின் கட்கரியை சந்தித்து என் மக்கள் இன்று விபத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அதை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு 900 கோடி திட்டம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது, வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி தர்மபுரி மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தவன், கையெழுத்து போட்டவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அதனால இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்கள். இந்த மருத்துவக் கல்லூரியில 5 ஆண்டு காலம் ஒண்ணுமே வசதி கிடையாது. கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, நியூராலஜி, யூராலஜி, டெர்மட்டாலஜி எதுவும் இல்லை. எதுக்கு அப்புறம் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம்? அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் சௌமியா அன்புமணி அவர்கள் உறுதியாக இங்கே தர்மபுரி மருத்துவக் கல்லூரியை மேம்படுத்தி அங்கே இருக்கின்ற அத்தோணை சிறப்பு மருத்துவ நிபுணர்களை நியமனம் செய்வார்கள். உறுதி. தர்மபுரி நகரத்தில் உள்ள சனத்குமார் நதி சாக்கடையா இருக்கு, அதை நிச்சயமாக தூய்மைப்படுத்தி அந்த நதியை 40 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த போன்ற நதியை அது போன்று உருவாக்கி நிச்சயமாக இதையெல்லாம் தொடர்ந்து செய்வோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சௌமியா அன்புமணி ஜெகநாதன் கோம்பை திட்டம், இந்த ஜெகநாதன் கோம்பை திட்டத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் உங்களுடைய எம்பியா இருந்த நேரத்தில் காட்டு பகுதி, காட்டுல 5 கிலோமீட்டர் நடந்து அங்க போய் அந்த தடுப்பணை பார்த்த கடைசியா அந்த இடத்துக்கு போனது யார் தெரியல? கக்கன் அவர்கள் அமைச்சராக இருந்த நேரத்தில் எப்போ அது 60 ஆண்டுகளுக்கு முன்பு போனார். அதன் பிறகு போன ஒரே ஆளு இந்த அன்புமணி ராமதாஸ். அங்க போய் அந்த ஜெகநாதன் கோம்பை திட்டத்தை கொண்டு வந்தா அந்த திட்டமும் முடிச்சுட்டானுங்க. அதுல என்ன பண்ணிட்டானுங்க, அது 2-3 மீட்டர் கீழே கட்டிட்டாங்க. தண்ணி நிக்கல, தண்ணி நின்னாதான், அது 2-3 மீட்டர் மேல நின்னாதான் அந்த தண்ணி வந்து அதுல சைட்ல இருக்கிற வாய்க்கால் மூலமா வந்து இங்க இருக்கின்ற ஜெகநாதன் பகுதி, இந்த போகின்ற பாளையம்புதூர் பகுதி, இந்த பகுதி ஏலகிரி பகுதி, சாமி செட்டி பகுதி எல்லாமே அது வரைக்கும் நாகாவதி அணை வரைக்கும் அந்த தண்ணி போகுது. நல்லா சிந்தித்து பாருங்க. இந்த மாவட்டத்தில் புள்ளிக்கரை திட்டம், நம்முடைய எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், பஞ்சப்பள்ளி உபரிநீர் திட்டம், ஆனைமடு திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், வள்ளிமதுரை அணை திட்டம், சேனைகால் திட்டம், ஈச்சம்பாடி திட்டம், இது போன்ற அத்தனை திட்டங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தெருவா நான் வந்தேன். உங்களை பார்த்தேன், எத்தனை போராட்டம் பண்ண நான் கேட்கின்றேன். நான் உங்களிடம் வாக்குகள் கேட்பது உரிமையோடு நான் கேட்கிறேன். நிச்சயமாக ஒரு மாற்றம் நடக்கும். சௌமியா அன்புமணி அவர்களை, அதாவது காலையில 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கெல்லாம் போங்க, வாக்குச்சாவடிக்கு போங்க. அந்த வாக்குச்சாவடியில மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல 6வது வரிசையில் இருக்கின்ற சௌமியா அன்புமணி, 6வது வரிசையில சௌமியா அன்புமணி. எத்தனாவது? 6வது வரிசையில சௌமியா அன்புமணி மாம்பழம் சின்னம். 6வது வரிசையில சௌமியா அன்புமணி மாம்பழம் சின்னம். அதை வாக்கு அளித்து சௌமியா அன்புமணியை நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி.